தஞ்சாவூர்லேருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா தச்சங்குறிச்சி என்ற ஊருக்கு பக்கத்துல நம்ம பழனி முருகன், அதாவது ஆண்டி குளத்துல பழனி முருகன் இருப்பாரு பாத்தீங்கன்னா தண்டாயுதத்தோட, அதே மாதிரிதான் இந்த குகை முருகன் கோயிலையும் இருப்பாரு. இந்த குகை முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான போகர் சித்தரால் வடிவமைக்கப்பட்ட சிற்பம் தான் இது இருக்கு. இந்த சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குகைக்குள்ளதான் இருந்திருக்கு, இந்த பக்கத்துல இருக்கிற இந்த குகைக்குள்ளதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாதுகாப்பு கருதி அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க மேல வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். கண்டிப்பா வந்து பாருங்க. வாங்க. நம்ம கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுரங்கத்துக்குள்ள நம்ம போய் காணொலி பதிவு பண்ணியிருப்போம். இதுவரை யாருமே முயற்சி செய்யாத ஏன்னா இந்த குகைக்குள்ள யாராலையும் போக முடியாது. அந்த அளவுக்கு இப்பயே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வவ்வால்கள் இருக்குன்றத நீங்க பார்க்கலாம். ஆனாலும் நம்ம ஆபத்தையும் மீறி நம்ம உள்ள போய் எந்த அளவுக்கு இது இருக்குன்றத நம்ம காணொலியில தெரியப்படுத்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சுரங்கத்துல நல்லா சுத்தம் பண்ணி இங்க ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருப்பாங்க. நம்ம மீண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் வாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு குகையில இப்படி இருக்கிறது எங்கேயுமே இல்ல. தஞ்சாவூர் மாவட்டத்தை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே நம்மளால பார்க்க முடியாது. ஐயா, இந்த குகை அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமாங்கய்யா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது இந்த கோயில். 3000 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. பழங்கால ஒரு முருகன், பழமையான முருகன். போதர்கள்லாம் வந்து முருகன் ஆசீர்வாதம் வாங்கினது. சரிங்க சரிங்க. இந்த குகை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில்ல போய் சாயந்தே. சரிங்க சரிங்க. அதாவது வந்து பெரிய சித்தர்கள்லாம் தவமா இருந்து தவம் பிடிச்சி போச்சு. 1 கிலோமீட்டர் வரலாம் மனிதன் நடமாட முடியும். அந்தந்த இது இல்லை, கொஞ்சம் தூண்டு இருக்கு. என்ன வேணுனாலும் இங்க வந்து வேணுனால் குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். டாக்டரால பார்க்க முடியாத நோய் தீரும். மண்ணும் மனை எது வேண்டும்னால் கொடுப்பான். குகை முருகன் குடும்பத்தை வாழ வைப்பான். அதாவது ஒண்ணுமே இல்லாத மனிதன் இங்கு வந்தால் 1 வாரத்திலே அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. முருகன் கொடுக்கறான். என்ன வேணும்னாலும் கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்னு கேடு, இப்ப நான் தர்றேன் வரோம். மண்ணு வேணுமா, மனை வேணுமா, பதவி வேணுமா, பவுனு வேணுமா, கிடைக்கும். மறு செவ்வாய்க்கிழமை என்ன வந்து பார். தீராத நோய் இங்க தீப்பம். மூலிகை மறந்தோட 11 அபிஷேகம், திரவிய அபிஷேகம், நவபாசான அபிஷேகம், முட்டி வலி, இடுப்பு வலி, காலு வலி, கை வலி நின்று பொறுமையா அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டால் நோய் தீரும். பழனிமலை மருதமலைக்கு போக முடியாத மக்கள், ஏழை ஏழை மக்கள் இங்க வந்தால் அங்க போக முடியாதவங்களுக்கு அங்க உள்ள அதிசயம்லாம் இங்க நடக்குது. அதே தண்டத்தோட தான் இங்க இருக்கிறார். இவரை பார்த்து தான் பழனிமலையே முருகனை உருவாக்குனாங்க. 7வது படை மருதமலை. எங்க போனாலும் 10,000 ரூபாய் செலவிட்டு போய் திருச்செந்தூர் போனாலும் மருதமலம் போனாலும் என்ன பார்க்க முடியாது. இங்க வந்தீங்கன்னா நேரடியா பார்க்கலாம். பேச அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா கிட்ட வந்து தரிசிக்கலாம். மற்ற தளத்துல கொஞ்சம் தள்ளி முருகனை இப்படி பார்ப்போம் அப்படி பார்ப்போம் தேடிக்கிட்டு ஒரு தலம் இருக்கு. இதே மாதிரி இன்னும் 1 வருஷத்துல இந்த தலமும் ஒரு 1000 பேர் உட்கார்ந்து தரிசிக்கிற மாதிரி கிளம்பும். நான் கட்டுவேன். ராஜகோபுரம்
தமிழ்நாடே இங்க வந்து நிக்கும். சரியா? சரி, நான் யாருன்னு மட்டும் பாருங்க. ஐயா, நீங்க இந்த குகையில எத்தனை வருஷமா இருக்கீங்க? 9 வருஷம் மருதமலை தான் எனக்கு சொந்தம். மருதமலை தான் உங்களுடைய இது. இங்க வந்து ஐயா கூப்பிட்டாரு. சில மக்களை காப்பாத்துறதுக்கு, நோய் தீக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. நாங்க வந்து 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்த இந்த இடத்த விட இப்ப அருமையா சுத்தபத்தமா இருக்கு. தினமும் புகை போட்டு விளக்கு ஏத்துறீங்க. நீங்க தானே பாத்திருக்கீங்களா ஐயா? நல்லதே நடக்குங்க ஐயா. ரொம்ப எங்களுக்கு மன மகிழ்வா இருக்கு மீண்டும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. இதே இப்ப இறங்கிட்டு பத்தியில இப்படியெல்லாம் இடிக்காது, இப்ப லேசா இடிக்குது. இந்த சுரங்கம் வந்து நம்ம உள்ள வரையுமே போயிட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப வந்து தந்துருச்சு. இதுக்குள்ளேயும் நம்ம போய் பார்த்திருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வவ்வாட்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆமாங்க, படுத்துக்கிட்டு தான் போக முடியும். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வவ்வாட்கள் இருக்கிறத. நம்ம ஆனா இப்போதைக்கு நம்ம உள்ள போகல. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம உள்ள போய் காணொலி பதிவு பண்ணிட்டதுனால நம்ம இப்ப உள்ள போக வேண்டாம். ஏன்னா மிகவும் ஆபத்து. எந்த ஒரு மாஸ்கோ எதுவுமே எடுத்துட்டு வரல. இது வந்து ஒரு பாதை. இந்த பாருங்க கேணி. அந்த அதான் இந்த கோயிலுக்குள்ள ஒரு ஐயா இருக்கிறாருன்னு நீங்க அதை பேசிடுங்க. நம்ம பழனியில வந்து பாத்தீங்கன்னா பால தண்டாயுதபாணி, அதாவது முருகர் வந்து ஆண்டி குளத்துல இருப்பாரு. அதே மாதிரி ஆண்டி குளத்துல தான் இங்க நம்ம தஞ்சாவூர் தச்சங்குறிச்சியில இருக்கிற இந்த குகை முருகன் கோயிலையும் ஆண்டி குளத்துல தான் இருப்பாரு. பழனி முருகன் சிலையை செய்த அதே போகர் தான் இந்த சிலையும் வடிவமைத்ததாக சொல்லியிருக்காங்க. போகர் சித்தர் நம்ம தஞ்சாவூர்ல உள்ள குகை முருகன் கோயில்ல அந்த முருகன் வந்து உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் பழனியிலேயே வந்து முருகன் சிற்பத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நவபாஷான சிற்பம், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மேல இருக்கிற அந்த முருகன் சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் இருந்திருக்கு. அதாவது இந்த குகைக்குள்ளதான் இருந்திருக்கு. அதனாலதான் இந்த கோயிலுடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா குகை முருகன் கோயில் தான் சொல்லுவாங்க. இந்த குகை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செம்பாரம் மலை தான் இருக்கிறதுலே கடினமான பாறை எதுனா செம்பாரம் மலை. ஏற்கனவே நான் பல காணொலியில சொல்லியிருப்பேன். பீரங்கி குண்டுகளால கூட இதை தகர்க்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த மலையை அப்படியே குடைஞ்சி பல வந்து சுரங்க பாதைகள் மாதிரி உருவாக்கி இருப்பாங்க. நம்ம கடைசி வரையுமே உள்ள போய் நம்ம காணொலி பதிவு பண்ணியிருப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஆபத்து தான். இருந்தாலும் அதை எப்படி இருக்கு, யாரும் போகாத ஒரு விஷயத்த நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அப்பதான் இதனுடைய சில புரளிகள் அதெல்லாம் போகுன்றதுக்காக தான் நம்ம உயிரையும் பணைய வைத்து நம்ம உள்ள போய் காணொலி பதிவு பண்ணோம். இப்ப இந்த இடத்த அவ்வளவு அற்புதமா சுத்தம் பண்ணி மக்கள் வந்து தினமும் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்க வரையும் எங்களுக்கு மன நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு இந்த ஐயாவையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஐயா, உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு மன மகிழ்வுங்க ஐயா. ஏன்னா இந்த இடத்துல யாராவது பராமரிக்க ஆளு இருக்க மாட்டாங்களான்றது எங்கிட்டு போன நாட்கள்லாம் எனக்கு அதிகம். ஏன்னா ஒவ்வொரு தடவை முருகன் கோயில், இந்த தச்சங்குறிச்சி குகை முருகன் கோயிலுக்கு வரப்பெல்லாம் யாராவது இருந்து பாதுகாக்க மாட்டாங்களா, கூட்டி சுத்தம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற எண்ணங்கள்லாம் எங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இங்கேயே தங்கி ஐயெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்வா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தா பல நோய்கள் தீர்றதா ஒரு ஐதீகம் இருக்கு. பங்குனி மாசம் மிகப்பெரிய திருவிழா நடக்கும் தானங்க. பங்குனி மாசம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா திருவிழா நடக்கும். அனைவரும் வந்து பாருங்க. வாழ்க்கையில ஒரு நாளாவது வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில்னா அதுதான் நம்ம தச்சங்குறிச்சியில உள்ள இந்த குகை முருகன் கோயில். கண்டிப்பா வந்து பாருங்க. வாங்க உள்ள கொஞ்சம் போய் பார்த்தாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த சிவலிங்கத்தெல்லாம் காமிக்கிறேன். அப்புறம் நம்ம வெளியில கிளம்புவோம். இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. பல இடங்களுக்கு எல்லாரும் போய் பாருங்க. நல்லதே நடக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நம்ம சந்திப்போம். நன்றி. வாழ்க தமிழ்.